அனைவருக்கும் வணக்கம். தாவேகாவுக்கு அதிமுகவிலிருந்து ஒரு பிரிவு ஆதரவு அளிக்க போவதா நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தாவேகாவுக்கு அதிமுகவை சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு அளிச்சா அவங்க மேல ஆன்டி டிஃபெக்ஷன் லா மூலமா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் இன்பதுரை அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் இப்ப நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்காரு. அதே மாதிரி தாவேகா தலைவர் மற்றும் முதலமைச்சரான விஜய் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு வரலாற்றிலிருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நரசிம்மராவ் அவர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கு. அவர் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஆட்சியும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணப்பட்டது அந்த காலகட்டத்தில். ஸோ அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் எக்ஸாக்டா இதுல பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த அதிமுகவோட ஸ்பிளிட்டை பத்தி பார்ப்போம். முதல்ல இந்த அதிமுக 47 எம்எல்ஏக்களை எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்க இரட்டை இலை சிம்பலை முன்னிலைப்படுத்தி இபிஎஸ் அவர்களை சிஎம்மா சொல்லி தான் அந்த தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. மெஜாரிட்டி அவங்க வெற்றி பெற்ற இடங்கள் எல்லாமே வன்னியர் பெல்ட் தான். இது நம்ம நார்மலா பார்க்குறவங்களுக்கே இந்த டேட்டா புரியும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த 47ல 25 எம்எல்ஏக்கள் இபிஎஸ் மேல பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லிட்டு சட்டமன்றத்துல பொது வாக்கெடுப்புல சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு பில் பாஸ் பண்ணும்போது இந்த கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இருக்கா இல்லையான்றத டெஸ்ட் பண்றதுதான் ஃப்ளோர் டெஸ்ட். அந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல தாவேகாவுக்கு அந்த எம்எல்ஏக்கள்லாம் ஆதரவை வழங்கினாங்க. பட் அது ஒரு கட்சிக்கு, அதிமுக அப்படின்ற கட்சிக்கு முரணான நடவடிக்கை தான். ஏன்னா இரட்டை இலையில வெற்றி பெற்றுட்டு இன்னொரு கட்சியை சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு அளிக்கிறாங்கன்னா அது கண்டிப்பா ஆன்டி டிஃபெக்ஷன் லா பெட்டிஷனுக்குள்ள தான் அது வரும். ஸோ அதுதான் இப்ப நடக்க போகுதான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இப்போதைக்கு அதிமுக 2 அணிகளா உடஞ்சிருக்கு. இந்த அதிமுகவோட ஹிஸ்டரியே நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிளவு தான். ஜெயலலிதா அண்ட் ஜானகி அம்மையார் இவங்களுடைய பிளவு, அதுக்கப்புறம் இபிஎஸ் ஓபிஎஸ் பிளவு, இப்ப இபிஎஸ் எஸ்பிவி பிளவு இப்படி நிக்குது. ஸோ இது எந்த இடத்துல போய் முடியும் நமக்கு தெரியாது. அந்த கட்சிக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு. இப்போ கட்சிக்காரங்களுக்கு தன்னோட கட்சி வெற்றி பெறும் நம்பிக்கை எப்போ வரும்? அட்லீஸ்ட் 2வது இடம் வந்தாதான். இவங்க 3வது இடம் போயிட்டாங்க. இதுக்கு மேல கட்சி முதலிடத்துக்கு வரும்ன்ற நம்பிக்கையே அவங்களுக்கு இல்லை. அதனாலதான் அவங்க இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறதா தான் நான் பாக்குறேன். இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் பெட்டிஷனை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நரசிம்மராவ் பீரியட்ல நடந்த அந்த இன்சிடென்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நரசிம்மராவ் பீரியட் 1998 அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் சிறுபான்மை அரசாங்கத்தை தான் நடத்துச்சு, மைனாரிட்டி கவர்மெண்ட். அப்போ என்னன்னா ஒரு பில் பாஸ் பண்றாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம்னு சொல்லுவாங்க. தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இப்போ ஒரு கட்சி ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு எதிர்கட்சிகள் சந்தேகப்பட்டா நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சட்டமன்றத்திலயோ இல்லை நாடாளுமன்றத்திலயோ கொண்டு வரலாம். இப்போ நாடாளுமன்றம் அப்படின்னா மத்திய அரசு, சட்டமன்றம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மாநில அரசு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஸ்பிளிட் இருக்கு. ஸோ இந்த மத்திய அரசு அல்லது ஒன்றிய அரசு இந்த இடத்துல இந்த தீர்மானம் கொண்டு வரப்படுது. அப்போ நரசிம்மராவ் தலைமையிலான அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா 265 to 261 ஓட்டு வாங்குது. அதாவது ஒரு உறுப்பினருக்கு ஒரு ஓட்டு அப்படின்றதா இதனுடைய சாராம்சம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த தீர்மானம் பாஸ் ஆயிடுது. இதனால எதிர்கட்சிகளுக்கு ஒரு சந்தேகம் வருது, இந்த அரசுக்கு அவ்வளோ எம்பிஸோட சப்போர்ட் கிடையாது, அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க இந்த பில்லை பாஸ் பண்ணாங்க அப்படின்னு அவங்க விசாரிக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அண்ட் ஜனதாதள் இந்த கட்சிகளை சேர்ந்த சில எம்பிக்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால ராஷ்டிரிய முக்தி மோர்ச்சா அப்படின்ற கட்சி சிபிஐல போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுது. அதாவது நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் கவர்மெண்ட் லஞ்சம் கொடுத்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் ஜனதாதள் கட்சிகள்ல இருந்து சில எம்பிக்களை வாங்கி இந்த ஓட்டெடுப்பை நடத்திருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. அப்போ சிபிஐ கேஸை எடுத்து விசாரிக்கும் போது அது கன்ஃபார்ம் ஆகுது, லஞ்சம் வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டுருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த கேஸ் கோர்ட்டுக்கு மூவ் ஆகுது. அப்போ 1998ல ஒரு தீர்ப்பு வருது. ரொம்பவே அதிர்ச்சிகரமான தீர்ப்பு. இப்படி ஒரு தீர்ப்பை நாடே பார்த்தது கிடையாது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, லஞ்சம் வாங்கிய எம்பிக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், லஞ்சம் வாங்காத எம்பிக்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றாங்க. எவ்வளவு அதிர்ச்சிகரமான ஒரு தீர்ப்பு இது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசியல் அமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட் 105 பிரிவு 2 படி சட்டமன்றத்திலேயோ இல்ல நாடாளுமன்றத்திலேயோ எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் நடந்து கொள்ற விதம் பற்றியோ அல்லது அவங்க வாக்களிக்கும் முறை பற்றியோ நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்றதுதான் இதனுடைய சாராம்சம். ஸோ இதை குறிப்பிட்டு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏக்கள் மேலேயோ இல்ல எம்பிக்கள் மேலேயோ நடவடிக்கை எடுக்க முடியாது. ஸோ இந்த சட்டத்திட்டத்தை பயன்படுத்தி தான் நீதிமன்றம் இந்த தீர்ப்பு சொல்லுது. லஞ்சம் வாங்கிட்டு வாக்களிச்ச அந்த எம்பிக்கள் மேல எங்களால எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது, அவங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் லஞ்சம் வாங்கிட்டு நாடாளுமன்றத்துக்குள்ள வாக்களிக்காத உறுப்பினர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாங்க. ஏன்னா
நாடாளுமன்றத்துக்குள்ள சட்டமன்றத்துக்குள்ளதான் அந்த ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகுது, வெளியில இருந்தா அப்ளை ஆகாது. அதனால வெளியில இருக்கிறவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றதுதான் அதனுடைய ஒரு இதுவா இருக்கு. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா நீதிமன்றம் தெளிவா சொல்லுது, அதாவது பதவி பறிப்பு அண்ட் கட்சி சார்ந்த விஷயங்கள் அது எல்லாத்துக்குமே வந்து கட்சி சார்ந்த நடவடிக்கை எடுக்கலாம். சட்டம் சார்ந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து சாலிடான ப்ரூஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த எம்பிக்கள் எல்லாம் வந்து ஓட்டு அளிச்சாங்கல்ல லஞ்சம் ஆகிட்டு, அவங்க எல்லாரையுமே வந்து கட்சி சார்ந்து நீங்க நடவடிக்கை எடுக்கலாம், ஆனா சட்டம் சார்ந்து எங்களால எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது அப்படின்றத தெளிவா வந்து கோர்ட் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த பதவி பறிப்பை பொறுத்த வரைக்கும் இப்ப சட்டமன்ற உறுப்பினரா ஒருத்தர் ஜெயிச்சு வராருன்னா அவருடைய பதவியை எப்ப பறிப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதிமுக கேண்டிடேட்டா ஜெயிச்சிருக்காரு, சட்டமன்றத்துல இருக்காரு, அவரு தாவேகாவுக்கு தாவிட்டு அங்க வாக்களிச்சாரு அப்படின்னா அவருடைய பதவியை பறிக்கலாம், ஏன்னா அவர் கட்சி மாறிட்டார். ஆனா நான் அதிமுகல ஜெயிச்சுட்டு நான் இப்போ வரைக்கும் அதிமுக காரன்னு கிளைம் பண்ணிட்டு தாவேகாவுக்கு வாக்களிக்கிறேன் அப்படின்னா அந்த எம்எல்ஏ பதவியை பறிக்க முடியாது. ஏன்னா ஸ்டில் அவர் அதிமுகவோட உறுப்பினராக தான் தன்னை கிளைம் பண்ணிக்கிறார். வேற ஒரு கட்சிக்கு தாவிட்டாரு அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது, பதவியை பறிச்சிடலாம். பட் இது பண்ண முடியாது. இன்னொன்னு சபாநாயகருக்கு வானளாவிய அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால சபாநாயகருடைய ஒரு ஒப்புதலும் தேவை. ஏன்னா அவர் தான் வந்து இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் பெட்டிஷன்ல வந்து முக்கியமான ஒரு கீ ரோலை வந்து பிளே பண்றாரு. இதுக்கு முன்னாடி டிடிவி தினகரன் அவர்களும் ஒரு 18 எம்எல்ஏக்களை வந்து அதிமுகல இருந்து பிரிச்சு கொண்டு போனாரு. அப்போ இந்த மாதிரி கேஸ் வந்தப்போ அதுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ரூஃப் இருந்தது, அது பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாரும் தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அதிமுக சபாநாயகர் தான் இருந்தாரு, எந்த ப்ராப்ளமும் அவங்களுக்கு இல்லை. ஆனா இப்போ இருக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேஸ். அதனால இன்பதுரை அவர்கள் எதை வச்சு இதை சொன்னாருன்னு தெரியல. ஸோ விஜய் அவர்கள் மேல கேஸ் ஃபைல் பண்ணணும்னாலும் இல்ல அவர் மேல ஏதாவது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னாலும் ஒரு சாலிடான ப்ரூஃப் வேணும். இதுல வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க இந்த கேஸ்ல, அது வந்து எல்லாருக்குமே அப்பட்டமா தெரிஞ்சது, கேஸ் மூவ் ஆயிடுச்சு. இங்க அப்படி கிடையாது. அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாரும் தங்களை வந்து அதிமுகவினுடைய உறுப்பினர்களா தான் கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஆனா தாவேக்காவுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொல்றாங்க. அதுக்கு பலகட்ட குற்றச்சாட்டுகளை அவங்க பொதுச் செயலாளர் மேலேயே வைக்கிறாங்க. அங்க போனது சிறுபான்மை எம்பிக்கள் தான், கொஞ்சம் பேர் தான் போனாங்க. சிறுபான்மைனா மதம் ரீதியா சொல்ல, நம்பர்ஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஆனா இங்க வந்து பெரிய செட்டு வந்து போயிருக்கு. 25 அப்படின்றது பெரிய நம்பர், இபிஎஸ் கிட்ட அதை விட கம்மியா தான் இருக்கு. அதனால இந்த கேஸை வந்து டைரக்டா ஈஸியா மூவ் பண்ணிட முடியாது. இதை வந்து ரொம்பவே தவறான முறையில தான் நிறைய பேர் எக்ஸாம்பிளா எடுத்துட்டு விஜய் அவர்கள் மேல ஆக்ஷன் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்பனையிலையும் வன்மத்திலையும் இயலாமையிலையும் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த கேஸுக்கும் இப்ப தாவேகாவுக்கு நடக்கிற இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்போ அதிமுக உறுப்பினர்கள் வந்து ரிபல் பண்றாங்க அப்படின்னும் போது அதுக்கான தீர்வை வந்து கட்சி சார்ந்துதான் எடுக்க முடியுமே தவிர சட்டம் சார்ந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் வேணும். இப்போ விஜய் அவர்கள் ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டாருன்னு நிறைய பேர் சொல்றாங்க, கொஞ்சம் கூட நாலேஜே இல்லாத ஆட்கள் அவங்க எல்லாருமே. அதுக்கான ப்ரூஃப் என்ன? சட்டம் கேட்கறது ஒரு விஷயம் தான், நீ என்ன வேணா குற்றச்சாட்டு வை, என்ன வேணா சொல்லு, ப்ரூஃப் வேணும். ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்ததுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? டிடிவி தினகரன் அவர்கள் அந்த குற்றச்சாட்டை வச்சாரு. நிறைய பேர் அப்ப என்ன சொன்னாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, தாவேகாவை பதவி ஏற்க விட மாட்டார் ஆளுநர், இது வந்து சாலிடான ப்ரூஃப்னாங்க. நடந்துச்சா? இல்ல, ஏன்னா ப்ரூஃப் கிடையாது. அந்த எம்எல்ஏ மன்னார்குடி எம்எல்ஏவே ஓப்பனா தாவேகாவுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. அதனால ஹார்ஸ் ட்ரேடிங் குள்ளெல்லாம் வராது. அதுக்கான ப்ரூஃப் வந்து சாலிடா இருந்தா மட்டும்தான் கேஸாவே எடுத்துக்கப்படும். அதுக்கப்புறம் தீர்ப்பு இருக்கு, அதுக்கப்புறம் விசாரணை அதுக்குள்ளலாம் இருக்கு, நிறைய இருக்கு, சபாநாயகரோட அதிகாரம்லாம் அதுக்குள்ள வருது. ஸோ இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணும்போது தாவேகாவுக்கு எந்த பிரச்சனையும் இதுல கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்னோட மனசுல பட்டது என்னன்னா, அந்த ரிபல்ல போய் தாவேகா வந்து கன்சிடர் பண்ணிருக்க கூடாது. ஏன்னா இப்போ ஒரு கட்சி பிளவுபட்டிருக்கு, 2 அணியா இருக்காங்கன்னும் போது அங்க முதலமைச்சர் போய் பார்க்கறது அவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரியான ஒரு டோனையும் ஒரு இமேஜையும் மக்கள் மத்தியில கொடுத்துரும். அதனால தாவேகா தலைவர் மற்றும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்க போயிட்டு சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அவர்களை பார்த்தது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பா தான் நான் நினைக்கிறேன். அது பண்ணியிருக்க கூடாது. அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர், வரலாற்று பிழையா தான் நான் கருதுறேன். ஏன்னா அது வந்து எப்படி வேணா நம்மள எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல வந்து கொண்டு போய் நிறுத்திடும். நீங்க வந்து எப்பயுமே நான் சொல்றது ஒண்ணுதான், அரசியல்ல வெற்றி முக்கியம் கிடையாது, மக்கள் நம்பிக்கை தான் முக்கியம். கலைஞர் அவர்கள் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சாலும் அந்த நம்பிக்கையை விடாம தொடர்ந்து அந்த கட்சியை லீட் பண்ணாரு, ஒரு காலகட்டத்தில் ஆட்சிக்கு வந்தாரு. அதே தான் இங்கேயும். நம்ம வந்து என்னைக்குமே ஒரு லாங் டேர்ம் ஜேர்னியை தான் பார்க்கணுமே தவிர ஷார்ட் டேர்மா நம்ம வந்து ஒரு அதிகாரத்தை தக்க வைக்கணும், ஷார்ட் டேர்மா ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அது சரியான அரசியலா நான் கருதல. கட்சி சார்ந்த முடிவுகளை வந்து எடுக்கிறதுக்கான உரிமை அவங்க கிட்ட இருக்கு, அதை பத்தி நம்ம எந்த கொஸ்டினும் சொல்ல வரல. ஆனா ரிபல்ஸை போய் பார்த்தது வந்து சரியான நடவடிக்கையே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்திருக்கு. ரிபல்ஸை போய் ஒரு முதலமைச்சர் பார்த்தது, அவங்கள பார்த்துருக்க கூடாது. கட்சி ஆட்கள் போய் பார்க்கறது வேற, எம்எல்ஏக்கள் போய் பார்க்கறது வேற, கட்சி சார்ந்த ஆதரவாளர்கள் போய் பார்க்கறது வேற. ஆனா ஒரு முதலமைச்சர் போய் ரிபல்ஸை பார்க்கும்போது அது எந்த மாதிரியான டோனை கொடுக்கும் அப்படின்றத
நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த ரிபல்ஸை வச்சுக்கிட்டு ஒரு பில்லை பாஸ் பண்ணி இவங்களுக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஏன்னா இபிஎஸ் கிட்ட அந்த நம்பர்ஸும் கிடையாது. சபாநாயகரோட அதிகாரம் கண்டிப்பா இன்டர்ஃபியர் பண்ணும். அதனால இதை எப்படி அவங்க கொண்டு போக போறாங்கன்னு தெரியல. நரசிம்மராவ் பீரியட்ல அது நடந்ததுன்னா அது வேற கதை. அதுல அந்த எம்பிக்கள் வாங்கினது எல்லாமே அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு, லஞ்சம் தெரிஞ்சிருச்சு. அண்ட் அவங்க எல்லாமே அப்ரூவரா மாறிட்டாங்க. தென் கேஸ் ரொம்ப சிவியராலாம் போல. ஏன்னா தீர்ப்பு ரொம்பவே ட்ரமாட்டிக்கான ஒரு தீர்ப்பா இருக்கு இது. ஸோ அதனால அந்த தீர்ப்பெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது தாவேகாவுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் இந்த கட்சி ஜெயிச்சிருச்சு, ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியும் சில பேர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை நம்ம தொடர்ந்து இதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். நானும் நிறைய கேசஸை படிச்சுட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரி சேம் சிச்சுவேஷன்லாம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேஸ் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. ஜார்க்கண்ட்லயும் ஒரு பீரியட்ல நடந்திருக்கு. அதாங்க ஒரு ஆட்சி அமைக்கிறது, ஆட்சியை தக்க வைக்கிறது எல்லாமே ஓகே தான். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க தங்களுடைய பொசிஷன்ல இருந்தா யோசிப்பாங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் நம்ம கிட்ட வந்துருச்சு, அதை எப்படி தக்க வைக்கணும் அப்படின்றதுதான் இருக்கும். ஆனா ஒரு உண்மையான மக்கள் நலன் சார்ந்த அரசியல்வாதி எப்படி யோசிக்கணும் அப்படின்னா ஓட்டர் மைண்ட் செட்ல இருந்து பார்க்கணும். புரியுதுல்ல உங்களுக்கு? ஓட்டர் மைண்ட் செட் தான் இங்க முக்கியம். தனக்கு வாக்களிக்கிற வாக்காளர் என்ன நினைப்பாங்க, நம்ம இப்படி ஒரு ஆக்டிவிட்டியை பண்றோம், இப்படி ஒரு செயல்பாடை பண்றோம் அப்படின்னா இது எப்படி நம்மளுக்கு வாக்களிச்ச வாக்காளர் நினைப்பாங்கன்னா அந்த டைரக்ஷன்ல இருந்து யோசிச்சிங்கன்னா அரசியல் ரொம்பவே சுலபம். பட் அதை இங்க நிறைய பேர் பண்றது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் போய் முதலமைச்சர் அவர்களை பார்த்ததுலேயே எனக்கு ஒப்புதல் கிடையாது, அதை பண்ணியிருக்க கூடாது அப்படின்றதா என்னுடைய கருத்து. அரசியல் நாகரிகம் வாட் எவர் மேபி நீங்க சொல்லலாம். ஆனா இந்த ஸ்டேட் ஹீரோயிஸ்ட விரும்புற ஸ்டேட். ஃப்ரெண்ட்ஷிப் பாலிடிக்ஸை என்னைக்குமே இந்த ஸ்டேட்டு அக்செப்ட் பண்ணாது. சரி, ஓகே, அது கூட ஒரு பக்கம் போயிட்டோம். ஆனா இந்த ரிபல்ஸை போய் பார்த்தது உண்மையாவே சரியான ஒரு விஷயமா நான் கருதல. ஓகே, இது ஏதோ ஒரு இன்சிடென்ட்டா நடந்துருச்சு. அதனால இதை வச்சே நம்ம தாவேக்காவை ஒட்டு மொத்தமா நம்ம பழி சொல்லிட முடியாது. அப்போ சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் பார்த்துட்டு வந்துட்டாரு அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது. இதுல ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்தது அண்ட் சிஎம் இதுல சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு அவங்க சொல்ற கிளைமுக்கான ஒரே ஆதாரமா அவர் மீட் பண்ணாரு இல்லையா, அதை வச்சுதான் அவங்க சொல்லுவாங்க. அதனால இந்த ஏடிஎம்கே அந்த கூட்டத்தையே நீங்க பாத்தீங்கன்னா, அந்த எம்எல்ஏக்களே நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்களுக்கு பெருசா கான்பிடன்ஸோ அந்த விசுவாசம் அது எதுவுமே இருக்காது. இன்னைக்கு தாவேகாவுக்கும் நாங்க சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க, நாளைக்கே தாவேகாவும் ரொம்ப தரைக்குறைவா பேசுவாங்க. அதனாலதான் விஜய் அவர்களை சிஎம்னு சொல்லி விசில் சிம்பிள்ல நின்னவங்களை உள்ள எடுத்து மினிஸ்ட்ரி கொடுக்கறது வேற, வேற கட்சியில இருந்து வர்றவங்களுக்கு மினிஸ்ட்ரி கொடுக்கறது வேற. ஸோ விசில் சிம்பிள்ல இருந்து நின்னவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி வழங்கப்படணும். மக்கள் அதை தான் விரும்புவாங்க. ரீஎலெக்ஷன் வந்தாலும் தாவேகா மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கும். அதனால இப்போ இருக்கிற இந்த ஷார்ட் டேர்ம் ஆப்ஷன்ஸ்ல நீங்க எடுங்க, ஆப்ஷன் எடுத்துக்கோங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஓட்டர்ஸையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, அவங்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுங்க. எல்லா கட்சிகளுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஸோ இப்படிதான் இந்த நரசிம்மராவ் கேஸை நம்ம பார்க்குறோம். முக்கியமா இதுல கீ ரோல் பிளே பண்ண ஆக்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட் 105 பிரிவு 2. ஓகே, இப்போ ரெண்டாவது அலிகேஷன்ஸ்க்கு வருவோம். இப்போ இபிஎஸ் திமுகவோட கூட்டணி வைக்க ட்ரை பண்ணாரு, அதனாலதான் நாங்க அதை விட்டு வெளியில வரோம் அப்படின்னு அவரு சி.வி. சண்முகம் சொல்றாரு. அதே மாதிரி இபிஎஸ் பதவிக்காக ஆசைப்பட்டாரு, நாங்க பதவிக்கு ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்குன்றது. அப்போ ஒரு மினிஸ்ட்ரி வேணும், ஒரு அரசியல் அதிகாரம் வேணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய ஒரே குறிக்கோளா இருக்கு. ஸோ இந்த பர்சன்ஸ்லாம் எந்த மாதிரியான ஆட்கள் அப்படின்றது நம்மளுக்கு இதுல தெரியுது. அதுக்கப்புறம் ஹார்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான ஒரு புகார் வைக்கப்படல. அதே மாதிரி அதுக்கான ஆதாரங்களும் இல்லை. இருந்துருச்சுன்னா தாவேகா நேரம் ஆட்சி அமைச்சிருக்கவே முடியாது. ஏன்னா அதை வச்சு ஏதாவது ட்ரபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் அது இல்லை. தென் இந்த சோசியல் மீடியா பத்தி எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, தன்னுடைய தோல்வியை உறுதிப்படுத்திக்கிட்டாரு. அந்த தோல்விக்கு தான் காரணம்ன்றதையும் அவர் தெரிவிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி போங்களேன், முன்னாடி போய் யோசிச்சு பாருங்க. அவர் என்ன சொன்னார்னா, சோசியல் மீடியா கட்சி ஆட்சிக்கு வர நினைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சாரு. இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, சோசியல் மீடியாவால தான் நம்ம தோத்துட்டோன்றார். காலம் எவ்வளவு வேகமா சுத்துது பாத்தீங்களா? தோல்விக்கான காரணங்களை அவங்க சொல்லும் போது அவங்களுடைய வரலாற்று பிழைகளையும் அவங்க யோசிச்சு பார்க்கணும். ஸோ எந்த சோசியல் மீடியாவை, எந்த யங்ஸ்டர்ஸை, எந்த மாற்றத்தை விரும்பின மக்கள் கூட்டத்தை இவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்களோ, இப்ப அவங்களை தேடி இவங்களே போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் இந்த நீட் விஷயம் ரொம்ப பூதாகரம் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு தாவேகாவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர்கள் சொல்றது என்னன்னா, தாவேகா நிச்சயமா அதுக்கு எதிரான ஒரு தீர்மானம் நிறைவேற்றும், அதுக்கான எல்லா பணிகளையும் தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான விஜய் அவர்கள் செய்வாரு அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க. நானும் அப்படிதான் நம்புறேன். ஸோ நீட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும்
ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. எக்ஸப்ட் பிஜேபி நீட் ஒழிக்கப்படணும் அப்படின்றத அவங்களுடைய ஒரே குறிக்கோளா இருக்கு. அது என்ன அப்படின்றத கவர்மெண்ட் வந்து ஒரு தீர்மானம் போட்டு தான் சொல்லணும். ஆனா நீட்டை விளக்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது, சென்ட்ரல்ல ஆட்சி மாற்றம் வர வரைக்கும். ஸோ இப்படிதான் இந்த விஷயமானது நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசியல் நாளுக்கு நாள் ட்விஸ்டாகவும் சுவாரஸ்யங்கள் நிறைந்ததாகவும் தான் இருக்கு. நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். ஸோ தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மக்களுக்கான ஆட்சியை நிறுவி ஒரு சிறப்பான ஒரு கவர்மெண்ட்டை வந்து நடத்திட்டு இருக்காரு. எளிமையான முதலமைச்சராகவும் நிறைய விஷயங்கள்ல முன்னெடுப்புகளை வந்து அவர் கொண்டு வந்துட்டு இருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்களை மக்களுக்காக அவர் பண்ணுவாரு. அதே மாதிரி அவருடைய ஆட்சியில எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளும் சரி, பெண்கள் பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனைகளும் சரி இருக்காது அப்படின்றத நான் முழுமையா நம்புறேன். ஏன்னா வந்த முதல் நாளே வந்து பெண்கள் பாதுகாப்பு குறித்த ஒரு அறிவிப்பை தான் அவர் வெளியிட்டாரு. ஸோ தொடர்ந்து இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும். ஒரு புது கவர்மெண்ட் அப்படின்னும் போது நம்ம டைம் கொடுக்கணும். நிச்சயமா அவர் எல்லா வாக்குறுதிகளையுமே நிறைவேற்றுவாரு. திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு நல்ல அரசாங்கத்தை வந்து அவர் அமைச்சிருக்காரு. இந்த அரசாங்கம் தொடர்ந்து நடைபெறும். மீண்டும் அவர் தான் முதலமைச்சராக வருவாரு அப்படின்றதுதான் என்னுடைய ஒரே கருத்தா இருக்கு. இப்படிதான் இந்த அரசியல் வட்டாரங்கள் சுழண்டுட்டு இருக்கு. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறமும் பார்ப்போம். இது போல இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.